ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெட்டில் கேட்ட கொஸ்டின் தான். அதாவது 3,4 இஸ் a solution of linear equation or solution linear equation to 4x plus 5y is equal to k. கேயோட வேல்யூ என்னன்றது கேட்டிருக்காங்க. ஸோ லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா இதுக்கு மேலே வந்து டிகிரி வந்து ஒன்றா தான் இருக்கணும். ஸோ அப்போ இது வந்து லீனியர் ஈக்குவேஷன் தான். இப்போ எக்ஸு ஒய் என்னவாக இருந்தால் கே இருக்கிறப்ப என்ன இருக்கும்ன்ற மாதிரி கேட்குறாங்க. எக்ஸ் அண்ட் ஒய் வந்து ஆல்ரெடி வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. எக்ஸ் வந்து என்னது 3, ஒய் வந்து என்னது 4. ஸோ 4 3 12 + 5 4 20. கேயோட வேல்யூ வந்து 32. ஓகேங்களா? ஆனால் இது எப்படி வருது அப்படின்றத நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ 4x + 5y இஸ் ஈக்குவல் டு இது இந்த இடத்துல ஆல்ரெடி சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் வந்து 3 ஆகும், ஒய் வந்து 4 ஆகும். சப்போஸ் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் எப்படி சொல்கிறேன்னா கேயோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இந்த இடத்துல வந்து இன்வெர்ஸாக கொடுத்துருக்காங்க, கேயோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் எந்த ஈக்குவேஷன் வந்திருந்தாலும் இன்டர்செப்ட் ஃபார்மில் மாற்றி வச்சுருக்காங்க. இன்டர்செப்ட் ஃபார்ம்னால் x/a + y/b இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட்டில் டச் ஆகிற ஒரு பாயிண்ட்டு, இது வந்து ஒய் கோஆர்டினேட்டில் டச் ஆகிற பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம கன்சிடரேஷன் படி ரைட் சைடு வந்து 32 இருக்குது, இந்த இடத்துல வந்து 1 வரணும். அப்போ எல்லாத்தையும் ஹோல் ஈக்குவேஷன் டிவைட் பை 32 போட்டுடலாமா? அப்போ x டிவைட் பை 4x டிவைட் பை 32 + 5y டிவைட் பை 32 இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இந்த இடத்துல என்ன வரும்? x/8 + y/6 6.4 இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இதோட கான்செப்ட் என்னன்னா எக்ஸ் வந்து 8ங்கிற இடத்துல இந்த லைன் வந்து இந்த 1 2 3 4 5 6 7 8 ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து லைன் வந்து கட் ஆகுது. ஒய் வந்து 6.4, இது வந்து 1 2 3 4, இது வந்து 6.4. இந்த லைன் எப்படி இருக்குன்னு இப்படி இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்மளோட சொல்யூஷன் படி x = 3, y = 4, அதான் சொல்யூஷன். அப்போ வந்து எக்ஸ் வந்து 3ஆக இருக்கிறப்ப ஒய் வந்து என்னவாக இருக்குது 4ஆக இருக்குது. இதே மாதிரி நிறையா சொல்யூஷன் இருக்கும். சப்போஸ் அந்த இடத்துல x = 2 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஒய் வந்து எந்த இடத்துல கட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒய். இது வந்து தேவையில்லாத ஒரு இது தான். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறன்றக்காண்டி இவ்வளோ நான் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா சப்போஸ் அவங்க வந்து என்ன கேட்பான், இதை வச்சு இன்டர்செப்ட் வேறு கேட்கலாம். இன்டர்செப்ட் கேட்டிங்கன்னா டேரெக்டாக எக்ஸோட இன்டர்செப்ட் 8, ஒய்யோட இன்டர்செப்ட் 6.4ன்னு சொல்லிடுங்க. சப்போஸ் அவங்க அடுத்து வேறு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கேட்டிருந்தாங்க, சப்போஸ் x = 3 அப்படின்னா அதே x = 3 வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யை வந்து இதில் கண்டுபிடிச்சிடும். ஸோ இது ஓவரால் பிக்சர் வர்றதுக்காண்டி உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்கிறேன்.